எல்லாரும் போடுற மாதிரியான கண்டென்ட் எனக்கு வேணாம், என்னோட பிஸ்னஸ்க்கு யூனிக்காகவும் பர்ஃபெக்டாகவும் போடணும்னு நினைக்கிற பிஸ்னஸ் ஓனராக நீங்கள், அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் சொல்கிறேன் இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டெப் நம்பர் 1, யூனிக்காக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிற 80% ஆஃப் பீப்புள் இன்னும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. கரெக்டாக? உங்களுக்கு இன்றைக்கி என்ன தெரியுமோ அண்ட் உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான யூனிக்கான ஸ்டைல் க்ரியேட் ஆகும். ஸ்டெப் நம்பர் 2, நானே அடுத்தவங்க ரீலை பார்த்து கமெண்ட் பண்ணுற ஆள், என்னோடய பிஸ்னஸ்க்கு நான் எப்படி கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது, என்னை யாராவது ஜட்ஜ் பண்ணிட்டா, என்னை யாராவது கமெண்ட்டில் வந்து ஏதாவது சொல்லிட்டா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட், நல்ல கிரிட்டிசிசம் உங்களோட பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு க்ரோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸ்டெப் நம்பர் 3, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொன்ன உடனே ஆட் ரன் பண்ணி லீட்ஸ் எடுக்கிறதுல தான் அதிக பேர் குதிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட பிராண்டை பில்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமேல்ட்டு ஆட் ரன் பண்ணுங்கள். உங்களோட சேல்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும், கன்வர்ஷன்ஸ் நல்லா இருக்கும். அட் த சேம் டைம் உங்களோட வீடியோஸ் நீங்கள் போடும்போது வெறும் மியூசிக் மட்டும் பத்தாது. உங்களோட பிஸ்னஸ் என்ன, உங்களோட பிஸ்னஸ் யூனிக்னஸ் என்ன, நீங்கள் என்ன விஷயம், என்ன ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா நீங்களே வந்து சொல்லும்போது உங்கள் ட்ரஸ்ட் மூலிமா உங்களோட பிஸ்னஸை ஈஸியாக ஸ்கேல் பண்ண முடியும். எப்படி உங்களோட பிராண்டை பில்ட் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்க என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட்டில் பிராண்டுன்னு கொடுங்க. நானே உங்களுக்கான PDF அனுப்புகிறேன்.